கோவிலில் யானையை ஆசீர்வாதம் செய்ய வைப்பதற்கான முக்கிய காரணங்கள். விநாயகரின் அம்சம். யானை தடைகளை நீக்கி செல்லும் முழு முதற் கடவுளாக விநாயக பெருமானின் வடிவமாக கருதப்படுகிறது. எனவே யானையிடம் ஆசீர்வாதம் பெறுவது நேரடியாக விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. தெய்வீக அம்சங்கள் நிறைந்த விலங்காக பார்க்கப்படுகிறது. யானைகள் 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. சுழுமுனை வாசி யோகம். இந்த சுவாச பயிற்சி ஒரு உயர்நிலை ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுவதால் இத்தகைய ஆற்றல் கொண்ட யானையிடம் ஆசி பெறுவது நமக்கு தெய்வீக அருளை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. சக்தியின் பரிமாற்றம். யானையின் தும்பிக்கை மூலம் வெளிப்படும் மூச்சு காற்று நம் தலை மீது படும்போது அது நம்மை சுற்றியுள்ள சூட்சும சக்திக்கு அமைதியை அளிக்கும் என்றும் அதிக கோபம், இரத்த அழுத்தம் போன்ற அலைப்பாயும் குணங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தீய சக்திகள் நீங்கும். சுவாமி புறப்பாட்டின் போது யானைகள் முன்னே செல்வதால் தீய சக்திகள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பது ஐதீகம். மருத்துவ குணங்கள். மூலிகை தாவரங்களை உண்ணும் யானையின் ஆசீர்வாதத்தில் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதாகவும் சிலர் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் யானைகளிடம் ஆசீர்வாதம் பெறுவது நன்மை, செல்வம், அமைதி மற்றும் தெய்வீக அருள் ஆகியவற்றை நமக்கு தரும் என இந்து சமயத்தில் நம்பப்படுகிறது.